ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. நம்ம இன்றைக்கி ஃபாஹில் வந்தாச்சு. நம்ம அல்குத் மால், அதுக்கப்புறமா நம்மளோட சென்டர் பாயிண்டிங்கெல்லாம் இருக்குல்ல, அந்த சைடு ஃபாஹில் வந்திருக்கோம். இங்கே 2-3 சைக்கிள் கடை உண்டு, குட்டி குட்டி சைக்கிள் கடை, டாய்ஸ் கடைலாம் உண்டு. அங்கே ஒரு பம்ப் வாங்கலாம் அப்படின்னு. ஹேடனோட சைக்கிளுக்கு காற்றடைக்காமல் நமக்கு ஒரு தடவை காற்றடைக்க 250 ஃபில்ஸ் கேட்பாங்க. இங்கேயும் அந்த மாதிரி கடையில் வாங்கலாம். பட் நம்ம பம்பாகவே வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பம்பை தேடி பயணம். நம்ம 2-3 கடையில் விசாரித்து எந்த கடையில் ரேட்டு கரெக்டாக இருக்குது, நமக்கு தேவையான பம்பை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வண்டியை திருப்பி கொண்டு பார்க்கிங்கில் விட போகிறோம். ஏன்னா குவைட்டில் இப்போ டிராஃபிக் ரூல் புது டிராஃபிக் ரூல் வந்திருக்கு. அதுபடி நம்ம நோ பார்க்கிங்லலாம் விட்டிங்கன்னா சரி, சீட் பெல்ட் போட்டனாலனா சரி, என்ன பண்ணாலும் நமக்கு 150 kg மேலே தான் ஃபைன் வருது. அதனால் பயங்கர கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க வண்டி ஓட்டுறவங்களாம். ஹேடனுக்கு இந்த ஹெல்மெட் வேறு வேணுமா. நான் போகலை கடையில், காரில் இருந்துட்டேன்னா அவன் என்கிட்ட காமிக்கான். நான் சொன்னேன் இப்போ தேவையில்லை, தேவைப்படும் போது வாங்கிக்கலாம் போய் அப்படின்னு கடையிலே கொடுக்க சொல்லியாச்சு. ஹெல்மெட் வேணும்னா 2 kg, பம்பும் 2 kg. இப்போ ஃப்ரைடேனாலே என்னது, அந்த ஒரு வாரம் என்னெல்லாம் வேணும்னு யோசித்து வச்சுருப்போமோ அதெல்லாம் வாங்க வந்திருக்கோம். இந்த பப்ஸ் சாப்பிடணும்னு கொஞ்சம் நாள் ஆசை. ஸோ இந்த கடையில் அப்படியே பப்ஸ் வாங்கிக்கிட்டேன். பப்ஸ் 150 ஃபில்ஸில் கிடைக்கும். இந்த கடையில் எனக்கு இந்த கடையோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த கடையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போக வேண்டியதான். வெஜிடபிள் ஷாப்பிங்கில் தான் நிறைய திங்ஸ் தேவை வேண்டியது இருக்குது. தனித்தனியாக ஒவ்வொரு இதுவாக அதுவும் சேர்த்து வாங்கிட வேண்டியதான். இந்த பக்கம்லாம் கடையில் பார்த்தா நகைக்கடை, குட்டி குட்டி நகைக்கடையாக இருக்குது. அதுலலாம் கலெக்ஷனும் நல்லாவே இருந்தது. ஸோ நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸை முதல்ல எல்லாம் கரெக்டாக வாங்கிட்டோமான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெஜிடபிளும் செக் பண்ணிவிட்டு அது போக மற்ற ஐட்டங்களும் தேவைப்பட்டுச்சு. இந்த காஃபி பவுடரு, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸ் அப்படின்னு நிறைய தேவைப்பட்டுச்சு. அதனால் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. கடைசியாக ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கு வந்தால் அதுலேயும் நிறைய வெரைட்டி வந்திருக்கு. பனானா சிப்ஸ் ஒன்று எடுக்கலான்னு பார்க்கும்போது தான் நோட் பண்ணேன், பனானா சிப்ஸ்லேயே அவ்வளோ வெரைட்டி கொண்டு வச்சுருக்காங்க. நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு புது புது ஐட்டங்கள்லாம் வந்திருக்கு. ஏன்னா எல்லாருமே அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் இங்கே உள்ள எல்லா மக்களுமே நம்ம ஊர் ஸ்நாக்ஸை சாப்பிட்றாங்களா, அதனால அதுலேயுமே புது புது ஃப்ளேவர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு 100 ரூபா பக்கம் வரும் ஒவ்வொரு பேக்கெட்டு. அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா வேலைக்கு போய்ட்டு டியூட்டிக்கு போய்ட்டு வர்றவங்களுக்குலாம் அப்பப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்திங்களா. அதனால ஸ்நாக்ஸ் செக்ஷன் எப்போவுமே புது புது ஸ்டாக் வந்துக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும். இந்தியாவிலேருந்து பார்க்குறதுக்கே புது ஐட்டங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ நம்ம வேகமாக தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஏடிஎம்மில் ஒர்க் இருந்தது, அதான் வேகமாக போய்ட்டு வேகமாக வராங்க. ஏன்னா வண்டியை எங்கேயும் பார்க் பண்ண முடிய மாட்டேங்குது. ஃப்ரைடே வேறு, போலீஸ் ஃபாஹில் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக போய்ட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பம்ப் பண்ணலாம் ஆரம்பித்தாச்சு. நான் என்னோடய பேக்கை பார்க்கலான்னு பார்த்தா மொத்த குப்பையும் உள்ளே தான் கிடக்குது. சிப்ஸை சாப்பிட்டுட்டு போனது என்னமோ ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வேலை தான். அதுக்குள்ளே ஒரு சிப்ஸ் பேக்கெட்டை முடித்து உள்ளே எதுக்கி போட்டுருவான். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த பப்ஸு அதெல்லாம் எடுத்து பத்திரமா எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் டைப்பர் பேக்குன்னு பெருசாக கேரி பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வேணால் ஷேர் பண்ணுறேன் என்ன கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு 1 வயசு ஆனதுனால இப்போ இன்னுமே திங்ஸ் கம்மியாயிடுச்சு. முதலையுமே நான் கம்மியாக தான் கொண்டு போவேன். சும்மா எல்லா திங்ஸையும் தூக்கி பேக்குள்ளே போடுறதில்ல. இந்த டைம் டைப்பர் பேக்கே வாங்கலை. ஹேண்ட்பேக்லேயே சூப்பராக வாரம் ஒவ்வொரு ஹேண்ட்பேக் கொண்டுட்டு போய்க்கலாம்ல, அதனால ஹேண்ட்பேக் தான் ப்ரிஃபர் பண்ணேன். சைக்கிளை பார்த்தோன்னா செம்ம ஹாப்பி. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு, 1.5 வருஷம் ஆகிட்டு ஹேடனுக்கு. பாப்பா வயிற்றில் வந்ததுலேருந்தே நம்ம கூட்டிகிட்டே போகல சைக்கிளிங்னு ஒன்றுக்கு. அவனை பார்க்குறதுக்கு இந்த சைக்கிளை கொண்டுட்டு போய் விட்றதுக்கெலாம் ஒரு ஆள் வேணும். பட் இப்போ அவனே தூக்கி கொண்டு கிரவுண்டுக்கு போகிறான். ஸோ ரொம்ப ஹாப்பி அவனே தனியாக எல்லாம் பண்ணுறதுனால. அப்படியே அவனோட ஃபுட்பாலு எல்லாத்துக்கும் எல்லாம் மே மாதம் மட்டும் என்ஜாய் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் டே ஹேடனும் அவங்க அப்பாவும் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மேடம் பயங்கர கோவம், அவங்களும் வெளியே போகணும் அப்படின்னு. நான் டிவிலாம் கொடுக்குறேன், காம்ப்ரமைஸே ஆகலை. அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் கிரவுண்டில் நடக்காங்க. இந்த கிரவுண்டுக்கு அவங்க வந்ததே இல்லை இது வரைக்கும். பாப்பா குட்டியாக இருக்கான்னு ஹேடனே விடலை. இப்போ நல்லா இருக்குல்ல, வெயில் கொஞ்சம் கம்மியாக ஈவினிங் டைமில் இருக்கிறதுனால அவளை கூட்டிகிட்டு போகணும். தனியாக நடக்க வேற பழகுனதுனால நம்ம கையெல்லாம் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. விட்டுட்டு அவங்களே தனியாக நடக்கிறாங்க. அவளுக்கு இந்த ஷூலாம் போட்டு நடக்கிறது இப்போ தான் புதுசாக இருக்குது. அதனால் மெதுவாக அடியாக எடுத்து வைக்க. கீழே கிடக்க திங்ஸ் சில நேரம் எடுக்க ஆசைப்பட்றா. அதனால நம்ம பார்த்துக்கிட வேண்டியது இருக்குது. பெரிய சின்ன திங்ஸை விட பெருசாக இருந்தால் அதை எடுக்க ஆசைப்பட்றா.
அதெல்லாம் நோன்னு சொல்லி இப்போ தான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கு. ஏன்னா வெளியே வந்து அவர் இன்னும் போனதில்லை பார்த்தீங்களா, அதனால். ஸோ கொஞ்சம் நேரம் வாக்லாம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வந்து உட்காந்தாச்சு. இப்படி தான் எங்களோட ஃப்ரைடே சாட்டர்டேலாம் போச்சுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.